தக்காளி தோசை சாஃப்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறியாச்சு. இதே டம்ளரால் 1/4 டம்ளர் அவல், 1/4 டம்ளர் ஜவ்வரிசி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறியாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். அது கூட 6 காஞ்ச மிளகா, 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 3 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸ் மாவாக அரைச்சின்னு வந்துடலாம். மாவு அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கல் காஞ்சாச்சு. இப்போ தோசை வைக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்தால் போதும். அப்புறம் பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு காரசாரமான சாஃப்டான தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.